ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் வந்து ஊருக்கு போறாங்க. அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ற வீடியோ தாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 12:30ங்க. இந்த டைமுக்கு இந்த ஒரு டேப்ல தாங்க வாட்டர் வரும். ஸோ இங்க வந்து தண்ணி புடிச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா டிராவலுக்கு வாட்டர் மஸ்ட்டுங்க. ஸோ தண்ணி புடிச்சுட்டு நம்ம நேரா வந்து ஏடிஎம் கேஷ் டெபாசிட் தான் போயிருந்தோம். ஸோ அங்க மணி டெபாசிட் பண்ணிட்டு நேரா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் அப்பா, அம்மா, பாப்பாவோட வந்திருக்கேன். நீங்க வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கோக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இந்த டைம்ல வந்து என்னால சாப்பிடவே முடியலங்க. அதனால நான் சாப்பிடவே இல்ல. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வச்சுட்டேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து அத பார்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பெரியம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தோம். எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. ஸோ அதனால அங்க வந்து கிளம்பியாச்சு. கார் வந்து ஜெய்து தாங்க. பட் நம்ம வந்து டிரைவர் வச்சு தான் போயிருந்தோம். பிகாஸ் ரிட்டர்ன் வரப்ப நம்ம எல்லாரும் வரணும் இல்லையா? அதனால நம்ம வந்து டிரைவர் வச்சு தான் போயிருந்தோம். ஜெய் வந்து எங்க போறாங்க அப்படின்னா, துபாய்க்கு தாங்க போறாங்க ஒர்க்குக்காக. அவங்கள வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ண போறோம். ஸோ போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2500க்கு பெட்ரோல் போட்டோம். அப் அண்ட் டவுன் கனெக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஜெய்யும் டிரைவரும் உட்காந்துருந்தாங்க. பின்னாடி வந்து பெரியப்பா, பெரியம்மா, என் ஹஸ்பண்ட், நானு. வருஷம் வருஷம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் எப்ப ஜெய் வந்து அப்ராட் போனாலும், என் ஹஸ்பண்ட் தான் வந்து வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அதனால இப்ப அவங்க கூட நானும் புதுசா அட்டாச் ஆயிட்டேன். 3 1/2 இயர்ஸா நான் சென்னையில தாங்க இருந்தேன். பட் இது வரைக்குமே சென்னை ஏர்போர்ட் பார்த்ததில்ல. என் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு வாங்க கண்டிப்பா பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உமேர் கஃபேக்கு தாங்க வந்திருந்தோம். இங்க தான் டீ அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்க்காக நிறுத்தியிருந்தாங்க. ஆ நான் ஒண்ணு பெரியம்மா, பெரியப்பா நாங்க எல்லாம் டீ சொல்லியிருந்தோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாதாம் பால் குடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டீ வரத்துக்கு வரைக்கும் நாங்க கதை பேசிட்டு இருந்தோம். டீ வந்துருச்சுங்க. டீ வந்தோனே நாங்க குடிச்சோம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப நெருக்கி, நெருக்கி உக்காந்து வந்துட்டு, அப்படி நிமிர்ந்த வாக்குல ஒரு டீய குடிக்கிறப்ப அதோட ஃபீலே தனிங்க. உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு வரப்ப டீ குடிச்சா எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நைட்டு 3 மணிங்க. ஆனா எவ்ளோ வண்டி போகுது பாருங்க. எவ்ளோ கடைங்க ஓப்பன்ல இருக்கு. மட்டன் பிரியாணி கிடைக்குதுங்க. அந்த உமேர் கஃபே பக்கத்திலேயே மட்டன் பிரியாணி கிடைக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சுதா கிராண்டுக்கு ஆப்போசிட் தாங்க இந்த உமர் கஃபே இருக்கு. நீங்க யாருன்னா வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஏர்போர்ட் வந்துட்டோங்க. உடனேவே ஏர்போர்ட் டக்குன்னு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. அவ்ளோ வெளிச்சங்க. அப்படியே ஒரு இருட்டு அப்படியே விடிஞ்ச மாரி ஆயிடுச்சு. ஸோ நான் காருக்குள்ள இருந்தாங்க கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. எனக்கு வந்து நேர்ல பார்க்குறப்ப எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருந்ததோ, அந்த ஹாப்பினஸ உங்களுக்கு எனக்கு கரெக்ட்டா கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஏர்போர்ட் இப்படிதான் இருக்கும். அதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த D16, D15, D14 இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிப்பாச்சர் நுழைவு வாயில். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்றப்ப டபுள் டிஜிட் நம்பரா இருக்கும். பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் போடுங்க. அந்த கடைசியில பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வரைக்கும் இருக்கு. ஜேக்கு வந்து D8ங்க. ஸோ அத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்க போற வழியிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ வயசானவங்களால நடந்து வர முடியல. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. அங்கங்க குட்டி குட்டி ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. கஃபேஸ் இருக்கு. காஃபி ஷாப் இருக்கு. ஜூஸ் ஷாப் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லங்க. எல்லாமே இருக்கு. பட் வந்து கார் வந்து 5 மினிட்ஸ் மேல இங்க நிக்கக்கூடாதுங்க. ஒருவேள உங்களுக்கு வந்து அவங்கள உள்ள போற வரைக்கும் சென்ட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கார பார்க்கிங்ல போட்டு வந்து நீங்க வெயிட் பண்ணலாம். எனிவே வந்து நம்மள உள்ள விடமாட்டாங்க. இந்த அண்ணா பன்னாட்டு முனையம் இங்க டெர்மினல்ஸ் 2 இங்க தாங்க ஜெய்க்கு வந்து டிபார்ச்சர் இருக்கு. ஸோ நம்ப வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. ஜெய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களோட டிபார்ச்சர் செக்லிஸ்ட் தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுதான் அவங்க கரெக்ட்டா எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. அதனால நம்ம சுத்தி வந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இத வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். உள்ள அவங்க போற வரைக்கும் நம்ம வெளியில இந்த வாக்குல பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. பட் நம்மளால உள்ள போ முடியாது. ஸோ நம்ம வெளில தான் இருக்குது. இங்க தெரியுது பாருங்க D10, D9, D8. ஸோ ஜெய் வந்து D8க்கு தான் போணும். ஸோ நான் வந்து இந்த குட்டி குட்டி விஷயத்தலாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் இங்க இருக்கிறதெல்லாம். ஒரு பெரிய விளக்கு.
அதுக்கப்புறம் இவரு யாருக்கோ வெயிட் பண்றாப்புல பொக்கேலாம் வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெய் வந்துட்டாங்கங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பேக்க வந்து ராப்பிங்க்கு குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேக் ராப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட் சூப்பரா ராப் பண்ணாருங்க அவங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ராலி எடுத்துட்டு வந்துட்டாரு. பே ராப்பிங்கும் முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் ட்ராலியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ ட்ராலியில வந்து பேக் வச்சுட்ட பிறகு, அ ஜெய் வந்து பெரியம்மா, பெரியப்பா எல்லார் கூடயும் பேசிட்டு இருந்தாரு. எங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாரு. எல்லாம் எடுத்துட்டு கிளம்பினாரு. ஸோ என்னத்தான் யாரா இருந்தாலும் நம்மள விட்டு எப்பவுமே நவுர்றப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குங்க. அதுவும் ஜெய்லாம் பார்த்தீங்கன்னா, பெரியப்பா, பெரியம்மாவுக்கு ஒரே ஆம்பள பையன். மஞ்சு வந்து ஒரே பொண்ணு. மஞ்சு வந்து 1 1/2 வீக்ஸ்ல அவங்களும் யுஎஸ்ஏ கிளம்புறாங்க. ஆ யுகே கிளம்புறாங்க. ஸோ அத பெரியம்மா, பெரியப்பாக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து ஜெய்க்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க அங்கருந்து அவங்கள விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம உள்ள அலவுட் கிடையாது. ஸோ அதனால நம்ம அங்கருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஃபீலிங்கா தான் வந்து இந்த ஹேரோ ஹப் இருக்குல்லங்க, இங்க வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். தென் 5த் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆவறதே உங்களால பார்க்க முடியுங்க. ஸோ இதுதான் ஏர்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மஞ்சுக்கு நம்ம வரப்ப, மஞ்சு சென்ட் ஆஃப் பண்ற வரப்ப இத விட கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்க முடிஞ்சா காட்டுறேன். மார்னிங் வந்து அவங்க டேக் ஆஃப் ஆவறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எடுத்த வீடியோ. மாதிரி நான் ஏறிட்டேன், ஃப்ளைட் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பளும் அந்த டைமுக்கு நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரியோட சிம்பலே இந்த இதுதான். ஸோ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியப்பா, பெரியம்மாவ வீட்ல விட்டுட்டு, நம்ம அங்கருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புற வேலை தான் நம்ம வீட்டுக்கு. கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரே ஒரு டர்ன் தான். ஸோ டர்ன் பண்ணோனே வீடு வந்துரும். ஸோ வீடும் வந்தாச்சு. அங்க வந்து பெரியம்மா, பெரியப்பாவ விட்டுட்டு நம்பளும் வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. விடிஞ்சிருச்சுங்க. ஸோ கோயில்லலாம் லைட் போட்டுட்டாங்க. ஸோ அங்கருந்து வந்த பிறகு நாங்க இளநீ குடிச்சோங்க. எனக்கு ஒரு இளநீயும், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு இளநீ குடிச்சோம். குடிச்சு முடிச்சுட்டு நம்ம டிஃபன் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோங்க. டிஃபனும் வாங்கியாச்சு. எனக்கு இட்லி, அவருக்கு பூரிங்க. அங்கருந்து வாங்கி கிளம்பியாச்சு. இதுதான் ஜெய்ய சென்ட் ஆஃப் பண்ண வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம நம்ம பாண்டி எம்ஜே கப்புள்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.